காவல்துறை போட்டது பாப்பாத்தி கஸ்தூரி, அந்த 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 அம்மாவை பிடிச்சு போட்டாங்க. உடனே எங்கிருந்து குரல் வருது பாத்தீங்கல்ல, யார் அந்த அம்மாவுக்கு பேசுறாங்க? ஒரு நீதிபதியுடைய மனைவி, ஒரு நீதிபதியுடைய மனைவி அவங்க பேசுறாங்க அந்த பாப்பாத்திக்காக. அந்த என்ன பேசுறாங்க? அவங்க வீட்டுல ஆட்டிசம் குழந்தை இருக்குது, அதனால அவங்களுக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னு. அது அந்த ஆட்டிசங்கிறத பத்தியே நம்ம ஆய்வு பண்ணா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா, ஆட்டிசம் குழந்தை அதிகமா இருக்கிறது எங்க பார்த்தா பாப்பா கூட குடும்பத்துலதான் அதிகமா இருக்கும் ஆட்டிசமே. அக்ரஹாரத்துலதான் ஆட்டிச குழந்தை. அந்த உண்மையிலே பரிதாபத்துக்குரிய உயிர் அந்த குழந்தை. நம்ம அதை கிண்டலோ கேலியோ பண்ணல. ஏன் அந்த மாதிரி அந்த குழந்தைகளை அந்த சமூகம் உற்பத்தி பண்ணுது? உண்மையிலே அரசு இது ஆய்வு பண்ணி இதுக்காகவே பாப்பா சமூகத்தை தடை பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அதிகமா ஒரு குறை பிரசவத்தோட குழந்தைகளை உற்பத்தி பண்றாங்க. காரணம் என்ன? ஒரு அந்த நம்மெல்லாம் உணவு கறி சாப்பிடுவோம், எல்லா கறியும் சாப்பிடுவோம், மாட்டுக்கறி சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவோம். நம்ம புஷ்டியா இருக்கிறோம் எல்லாருமே. எல்லாம் நம்ம சமூகத்துல பெரும்பாலும் ஆட்டிசம் குழந்தைகள் நம்ம சமூகத்துல பிறக்கிறது இல்லை. ஏன்னா ஓடி ஆடி உழைச்சி கஷ்டப்பட்டு வெயில்ல கடுமையா உழைக்கிறவங்க, கடுமையா உணவு நல்ல மரக்கறியோட சாப்பிடுறவங்க. அதனால பெரும்பான்மையா அதோட நம்ம கலந்துட்டே இருக்கிறோம், சமூகத்துல கலந்து கலந்து வர்றோம். அதனால ஆட்டிசம் குழந்தைகள் நம்ம குடும்பங்கள்ல ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அக்ரஹாரத்துல தான் அதிகமா அந்த குழந்தைங்க பிறக்குது. காரணம், அது ஒரு கூட்டம் தனிச்சு இருந்து அது மத்தவனை எப்படி ஆட்டைய போடுறது, மத்தவனை எப்படி அடக்கி ஆள்றது, மத்தவன் எப்படி சுரண்டி வாழ்றது, இதையவே சிந்திச்சுக்கிட்டு அது இருக்கிறதுனால தான் அது நடக்குது. ஆனா என்ன விஷயம்னா, அந்த ஆட்டிசம் குழந்தை இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நீதிபதியுடைய மனைவி பேசுறாங்க. இது வரைக்கும் நம்ம நீதிபதிகள் நம் சமூகத்துல, கவுண்டர் சமூகத்துல, நாடார் சமூகத்துல, தேவர் சமூகத்துல பார்ப்ப அல்லாத நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி வரைக்கும் கூட வந்திருக்காங்க. அந்த நீதிபதியுடைய மனைவிமார்கள் இது வரைக்கும் வெளியில ஒரு வழக்கை பத்தி கூட பேசியிருப்பாங்களா? ஒரு வழக்குக்கு ஒரு ஜாமீன் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி யாருக்காவது வெளித்தளத்துல வெளி செய்தி வந்து ஊடகத்துல எங்கேயாவது பார்ப்ப அல்லாத நீதிபதியுடைய மனைவிமார்கள் பேசியதை, செய்தியை சொன்னதை நாம கேட்டிருக்கோமா? வந்திருக்குமா? வந்திருந்தா பாப்பா விட்டுருப்பானா? செஞ்சு என்ன வச்சு செஞ்சிருப்பான். இது அந்த அம்மா பேசல, நீதிபதி சொல்லி அந்த அம்மா பேசுது, நீதிபதி பேச முடியாது, அதனால பொண்டாட்டி விட்டு பேச வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பான். ஆனா இப்போ ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியுடைய மனைவி கஸ்தூரிக்காக பேசுறான். அதனாலதான் அவங்களுக்கு சங்கமே வேண்டாம், எல்லாம் சங்கமாவே இருக்கிறான். அவன் ஒன்னாத்தான் இருக்கிறான். அவன் சிந்தனை முழுக்க பார்ப்பனர்கள் ஒன்னா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க ஜாதி நிறைய இருக்கு. அது பாத்தீங்கன்னா அத்தனை ஜாதியும் இருக்கு. சாஸ்திரி, சர்மா, ஐயர், ஐயங்கார், தீட்சிதர், பாண்டேங்கிற ஒரு ஜாதி, பீகார் ஜாதி. அங்கிருந்து வந்தால்தான் இங்க ஒன்னு சுத்திட்டு இருக்குது பாண்டேன்னு, அது ஒரு ஜாதி. இத்தனை பிரிவு இருக்கு. அவங்களுக்குள்ள மாத்தி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது பொய்னா ஞாயிற்றுக்கிழமை இந்து பேப்பர் வாங்கி பாருங்க. மணமேடை பகுதியில போடுவான், பாப்பானுக்குள்ள மணமகள் தேவை, மணமகன் தேவைன்னு போடும்போது என்ன கேட்பான்? விவரமா கேட்பான். வடகலை, தென்கலை, இந்த கோத்திரம் அந்த கோத்திரம் இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு தெளிவா கேட்பான். எங்களுக்கு ஐயர் இருந்தா பரவாயில்ல, ஐயங்கார் இருந்தா பரவாயில்ல சொல்ல மாட்டான். அதை கல்யாணம் பண்ணும் போது அவங்களுக்குள்ளதான் பண்ணிக்கும். ஆனா அவனுக்கு பாப்பானுக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தா எல்லாம் எந்த பேர்ல வருவான்? பிராமண சங்கம்னு வருவான். ஐயர் சங்கம், ஐயங்கார் சங்கம் இல்ல, பிராமணர் சங்கம். அது ஒன்னா இருக்கு, ஒரே பேர்ல அத்தனை சமூகம், அத்தனை பிரிவு ஒன்னா இருக்கும். அப்படி சங்கம். அதனாலதான் ஐயா சொன்னாரு, சிங்கம் புலிக்கு சங்கம் வைக்க கூடாது, பாப்பானு சங்கம் வைக்க கூடாது, பாதிக்கப்பட்ட கவுண்டர் வச்சுக்கலாம், நாடார் வச்சுக்கலாம், பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் வச்சுக்கலாம் ஐயா சொன்னார். தோழர்களே, இந்த நாள் தந்தை ஐயா அவர்கள் 1957 சட்டத்தை எரித்த நாள். எதற்காக எரித்தால் என்று சொன்னால், சட்டத்திலே சாதி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கூட இந்த 26 பல்வேறு சிறப்புகளை பெறுகின்றது. இந்த நாம் நடத்துகிற இந்த போராட்ட நாளில் ஐயா அவர்கள் 1957 நடக்கின்ற போது அது மாபெரும் உலக சிறப்பு. அது ஏன்னா ஒரு சட்டத்தை எரித்து 10,000 பேர் சிறைக்கு போய் அதில் 18 பேர் சிறையில் இறந்தது உலக வரலாற்றிலே எங்கும் கிடையாது. ஒரு அறப்போராட்டத்தில் 18 பேர் உயிர் நீத்தது. அப்படி ஒரு சிறப்பான நாள், புகழ் வாய்ந்த நாள் இந்த நவம்பர் 26. அந்த 26 பெரியார் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், இந்த நாளிலே தான் இந்திய அரசியல் சட்டம் எழுதப்பட்டது.
எழுதுவதற்கு வடிவமைக்கப்பட்டது இந்த நவம்பர் 26. ஆனால்தான் இன்றைக்கு நமது தமிழக முதல்வர் இந்தியாவில் வேறு எந்த மாநிலம் செய்யாத ஒரு செயலை சிறப்பாக இன்றைக்கு அறிவித்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த முகப்பு வாசகம், அந்த அரசியல் சட்டத்தினுடைய முகப்பு வாசகம், அம்பேத்கர் அவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த முகப்பு வாசகம், அந்த முகப்பு வாசகம் அதில் இந்த நாட்டில் சகோதரத்தோடு சமத்துவத்தோடு மதசார்பற்ற தன்மையிலே இயங்குவோம் என்று அரசியல் சட்டம் சொல்லுகின்ற அந்த முகப்பு வாசகத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள், அரசு அலுவலகங்களிலே இன்றைக்கு உறுதி ஏற்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முதல்வர் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நவம்பர் 26 என்பது இப்படிப்பட்ட நாள். இந்த நாளிலே நாம் இதே நாளை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகள், பிற மாநிலத்திலிருந்து வந்த IPS அதிகாரிகள், IAS அதிகாரிகள் பெயருக்கு பின்னால் சாதியை தாங்கி அழைக்கப்படுகின்றார்கள். அவருடைய அலுவலகத்திலே பெயர் பலகையிலே சாதி பெயர் பதிக்கப்பட்டிருக்கின்றது. அவரை அறிவிக்கின்ற போது, பத்திரிகையில் சொல்லுகின்ற போது கூட சாதியை சொல்லி அறிவிக்கின்றார்கள். இப்படி அந்த சாதி அவர்களோடு ஒட்டி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எந்த சாதி சங்க தலைவர்கள் கூட சாதியை போடுவதில்லை, சாதி சங்க தலைவர் கூட போடுவதில்லை. பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் கவுண்டர் சங்க அந்த சாதி சங்கங்களை பெரியார் என்றைக்கு மிகுத்ததில்லை. ஏன்னா பெரியார் சாதி சங்க மாநாடுகளிலேயே கலந்திருக்கார். அங்கே போய் சாதி ஆதரித்து பேச மாட்டார். ஆனால் அங்கே போய் அந்த சாதியை நம்பியிருக்கக்கூடிய மக்களை உயர்த்துவதற்கும் அவர்களுக்கு யார் எதிரி என்பதை அடையாளப்படுத்துவதற்கும் அதை பெரியார் அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு அந்த மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சியை ஊட்டுவார். அப்போ பெரியார் சொல்லுவார், ஜாதி சங்கம் வச்சுக்கிறது தப்பில்லை, ஆனால் யார் வைக்கக்கூடாதுன்னா காட்டில் புலி சிங்கம் சங்கம் வைக்கக்கூடாது. காட்டில் இருக்கக்கூடிய மானோ முயலோ ஆடோ செம்மறியாடோ இதுகெல்லாம் சங்கம் வச்சுக்கலாம். ஏன்னா அது பாதிக்கப்படுற கூட்டம், அந்த சிங்கம் புலியால் பாதிக்கப்படுற கூட்டம். அந்த பாதிக்கப்படுற கூட்டம் தங்களை ஒற்றுமைப்படுத்திக் கொள்வதற்கும் தங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கும் சங்கம் வச்சுக்கிறத தப்பில்லை அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் சிங்கம் புலி அது அடித்து அடுத்தவங்களை அடித்து எல்லா உயிரினத்தையும் அடித்து சாப்பிட்றது, அது சங்கம் வச்சுக்க கூடாது. அது மாதிரி பார்ப்பனர்கள் சங்கம் வைக்கக்கூடாது. பார்ப்பனர்கள் சங்கம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா சங்கம்னு அவங்களுக்கு தேவையே இல்லை. காரணம் அவங்க சாதாரணமாகவே ஒன்றும் நமக்கெல்லாம் ஏதாவது தூரமாக போயிட்டாலோ இதே நம்ம மெட்ரோவில் குகைக்குள்ளே வந்துட்டு இருந்தாலோ நம்ம செல்போனில் டவர் கிடைக்காது. ஆனால் பாப்பானுக்கு மட்டும் காஷ்மீரில் தேள் கொட்டினா கன்னியாகுமரியில் நெறிகட்டும். எந்த சேனல் இல்லை, எந்த ஒயர் இல்லை, எந்த டவர் இல்லை. ஆனால் கன்னியாகுமரியில் தேள் கொட்டினா காஷ்மீரில் நெறிகட்டும். பார்த்தோம்ல, இதே சென்னையில் போன மாதம் ஒரு பாப்பாத்தி வந்து முழங்குனான். முழங்கும் போது அதை உடனே அது ஒரு பிரச்சனையாச்சு. அந்த பார்ப்பனர் சங்கம் தங்களுக்கு ஏதோ பாதிப்பு வந்துருச்சுன்னு வந்து கத்துனாங்க. அந்த பாப்பாத்தி பேசினா, அது பேசும்போது மற்ற பார்ப்பன் அல்லாத சமூகத்தை எல்லாம் கேவலமாக பேசினா. அதனால காவல்துறை உள்ள பிடிச்சி போட்டது. காவல்துறை போட்டது பாப்பாத்தி, அந்த பேர் என்ன பேரு, கஸ்தூரி, அந்த 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 அம்மாவை பிடிச்சி போட்டாங்க. உடனே எங்கிருந்து குரல் வருது பார்த்தீங்கல்ல, யார் அந்த அம்மாவுக்கு பேசுறாங்க? ஒரு நீதிபதியுடைய மனைவி அவங்க பேசுறாங்க அந்த பாப்பாத்திக்காக. அந்த என்ன பேசுறாங்க, அவங்க வீட்டில் ஆட்டிசம் குழந்தை இருக்குது, அதனால் அவங்களுக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னு. அது அந்த ஆட்டிசங்கிறத பற்றியே நம்ம ஆய்வு பண்ணால் அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா, ஆட்டிசம் குழந்தை அதிகமாக இருக்கிறது எங்கேன்னு பார்த்தா பாப்பாங்கூட குடும்பத்தில் தான் அதிகமாக இருக்கும் ஆட்டிசமே. அக்ரஹாரத்தில் தான் ஆட்டிச குழந்தை. அந்த உண்மையிலே பரிதாபத்துக்குரிய உயிர் அந்த குழந்தை. நம்ம அதை கிண்டலோ கேலியோ பண்ணலை. ஏன் அந்த மாதிரி அந்த
அந்த மாதிரி உயிர்களை குழந்தைகளை அந்த சமூகம் உற்பத்தி பண்ணுது. உண்மையிலே அரசு இது ஆய்வு பண்ணி இதுக்காகவே பாப்பா சமூகத்தை தடை பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அதிகமாக ஒரு குறை பிரசவத்தோட குழந்தைகளை உற்பத்தி பண்ணுறாங்க. காரணம் என்ன? ஒரு அந்த நம்மெல்லாம் உணவு கறி சாப்பிடுவோம், எல்லா கறியும் சாப்பிடுவோம், மாட்டுக்கறி சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவோம், எல்லாமே சாப்பிடுவோம். நம்ம புஷ்டியாக இருக்கிறோம் எல்லாருமே. எல்லாம் நம்ம சமூகத்தில் பெரும்பாலும் ஆட்டிசம் குழந்தைகள் நம்ம சமூகத்தில் பிறக்கிறது இல்லை. ஏன்னா ஓடி ஆடி உழைச்சி கஷ்டப்பட்டு வெயிலில் கடுமையாக உழைக்கிறவங்க, கடுமையாக உணவு நல்ல மரக்கறியோடு சாப்பிட்றவங்க. அதனால் பெரும்பான்மையாக அதோட நம்ம கலந்துட்டே இருக்கிறோம், சமூகத்தில் கலந்து வர்றோம். அதனால் ஆட்டிசம் குழந்தைகள் நம்ம குடும்பங்களில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அக்ரஹாரத்தில் தான் அதிகமாக அந்த குழந்தைங்க பிறக்குது. காரணம் அது ஒரு கூட்டம் தனிச்சு இருந்து அது மற்றவனை எப்படி ஆட்டையை போடுறது, மற்றவனை எப்படி அடக்கி ஆள்றது, மற்றவனை எப்படி சுரண்டி வாழ்றது, இதையவே சிந்திச்சுக்கிட்டு அது இருக்கிறதுனால தான் அது நடக்குது. ஆனால் என்ன விஷயம்னா அந்த ஆட்டிசம் குழந்தை இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நீதிபதியுடைய மனைவி பேசுகிறாங்க. இது வரைக்கும் நம்ம நீதிபதிகள் நம் சமூகத்தில், கவுண்டர் சமூகத்தில், நாடார் சமூகத்தில், தேவர் சமூகத்தில் பார்ப்போம் அல்லாத நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி வரைக்கும் கூட வந்திருக்காங்க. அந்த நீதிபதியுடைய மனைவிமார்கள் இது வரைக்கும் வெளியில் ஒரு வழக்கை பற்றி கூட பேசியிருப்பாங்களா? ஒரு வழக்குக்கு ஒரு ஜாமீன் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி யாருக்காவது வெளித்தளத்தில் வெளி செய்தி வந்து ஊடகத்தில் எங்கேயாவது பார்ப்போம் அல்லாத நீதிபதியுடைய மனைவிமார்கள் பேசியதை, செய்தியை சொன்னதை நாம கேட்டிருக்கோமா? வந்திருக்குமா? வந்திருந்தா பாப்பா விட்டுருப்பானா? என்ன வச்சு செஞ்சிருப்பான்? இது அந்த அம்மா பேசல, நீதிபதி சொல்லி அந்த அம்மா பேசுது, நீதிபதி பேச முடியாது, அதனால பொண்டாட்டி விட்டு பேச வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பான். ஆனா இப்போ ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியுடைய மனைவி கஸ்தூரிக்காக பேசுறான். அதனாலதான் அவங்களுக்கு சங்கமே வேண்டாம், எல்லாம் சங்கமாவே இருக்கிறான். அவன் ஒன்னா தான் இருக்கிறான். அவன் சிந்தனை முழுக்க பார்ப்பனர்கள் ஒன்னா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க ஜாதி நிறைய இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அத்தனை ஜாதியும் இருக்கு. சாஸ்திரி, சர்மா, ஐயர், ஐயங்கார், தீட்சிதர், பாண்டேங்கிற ஒரு ஜாதி, பீகார் ஜாதி, அங்கிருந்து வந்தால்தான் இங்க ஒன்று சுத்திட்டு இருக்குது பாண்டேன்னு, அது ஒரு ஜாதி. இத்தனை பிரிவு இருக்கு. அவங்களுக்குள்ள மாத்தி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது பொய்னா ஞாயிற்றுக்கிழமை இந்து பேப்பர் வாங்கி பாருங்க. மணமேடை பகுதியில் போடுவான், பாப்பானுகளுக்குள்ள மணமகள் தேவை, மணமகன் தேவைன்னு போடும்போது என்ன கேட்பான்? விவரமா கேட்பான். வடகலை, தென்கலை, இந்த கோத்திரம், அந்த கோத்திரம், இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு தெளிவா கேட்பான். எங்களுக்கு ஐயர் இருந்தா பரவாயில்ல, ஐயங்கார் இருந்தா பரவாயில்லன்னு சொல்ல மாட்டான். அதை கல்யாணம் பண்ணும் போது அவங்களுக்குள்ளதான் பண்ணிக்கும். ஆனா அவனுக்கு பாப்பானுக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தா எல்லாம் எந்த பேர்ல வருவான்? பிராமண சங்கம்னு வருவான். ஐயர் சங்கம், ஐயங்கார் சங்கம் இல்ல, பிராமணர் சங்கம். அது ஒன்னா இருக்கு, ஒரே பேர்ல அத்தனை சமூகம், அத்தனை பிரிவு ஒன்னா இருக்கும். அப்படி சங்கம். அதனால்தான் ஐயா சொன்னாரு, சிங்கம் புலிக்கு சங்கம் வைக்க கூடாது, பாப்பானு சங்கம் வைக்க கூடாது, பாதிக்கப்பட்ட கவுண்டர் வச்சுக்கலாம், நாடார் வச்சுக்கலாம், பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் வச்சுக்கலாம் ஐயா சொன்னார். அப்படி பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, அப்படி வருகின்ற போது இந்த சாதியம் என்று வருகின்ற போது இந்த அரசியல் சட்டத்தில் சாதி இருக்கு. தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு மட்டும்தான் இந்த அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் நாங்க பெரியார் அந்த அரசியல் சட்டத்தை கொளுத்தும் போதும் சரி, அதுக்கு அந்த தொகுப்பு நூலை தந்தை பெரியார் திராவிட கழகம் தான் வெளியிட்டது. இந்த அரசியல் சட்ட எரிப்பு வரலாற்றை நாங்கள் தான், எங்களுடைய தோழர்கள் பொள்ளாச்சி மனோகரன், பிரகாஷ் கருணப்பன் தொகுத்து அந்த நூல் வெளியே கொண்டு வந்த ஒரு வரலாற்று மிக சிறப்பான ஒரு பெரிய வரலாறு. அந்த சட்டேரி போராட்ட வரலாறு மிக சிறப்பாக நமது பேராசிரியர் சாரோன் அவர்கள் இங்கே எடுத்து சொல்லுவார். அந்த வரலாற்று நூல் அதை வந்து போது கொளுத்தும் போதும், அதை நாங்கள் வெளியிட்டு போது கூட பட்டியலின மக்கள் தோழர்கள் அறியாமையில் கேட்டாங்க, அம்பேத்கர் எழுதின சட்டத்தை பெரியார் எப்படி கொளுத்தலாம்,
அம்பேத்கர் எழுதின சட்டத்தை எப்படி கொளுத்தலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அம்பேத்கரே அது தெளிவாக சொல்லியிருக்காரு. இதே நவம்பர் 26ஆம் தேதி தான் 1956 ஆண்டு அவர் 50வது ஆண்டு அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் அரசியல் சட்டத்தை எழுதுறதுக்கு ஒரு வாடகை குதிரையாகத்தான் பயன்பட்டேன். வாடகை குதிரை அதான் பயன்படுத்தேன். நான் அதுல போய் என்னுடைய சமூக பட்டியலின மக்களுக்காக நான் இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு சட்ட வடிவங்களை உருவாக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் கூட அதை நிறைவேற்ற முடியவில்லை. அதை நிறைவேற்றிக்க முடியல. ஏன்னா அதுக்கு முழுக்க 5 பேர் கொண்ட குழு, அதில் 3 பார்ப்பனர்கள், ஒரு முஸ்லீம், 1 பட்டியலின அம்பேத்கர். அதனால இவருடைய எண்ணம் அங்கே நிறைவேறாமல் அவர்கள் வடித்து கொடுத்த கருத்தை தான் இவர் கையெழுத்து மட்டும் போட வேண்டிய நிலையில நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றார். அதனால அதை அவரே பின்னாடி கூட அந்த சட்டத்தை எரிக்க வேண்டிய நிலை வந்தால் முதல்ல நான் தான் கொளுத்து வேண்டும் பெரிய அம்பேத்கரே பதிவு பண்ணியிருக்கார். அதனால பட்டியலின தோழர்கள் இப்படி நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்பேத்கர் எழுதினதை பெரியார் எப்படி கொளுத்தலான்னு அம்பேத்கரே கொளுத்தி இருப்பார். பின்னாடி நீண்ட நாள் இருந்திருந்தா அவரே கொளுத்திருப்பார். அந்த வாய்ப்பு பெரியார் செஞ்சிட்டார். அதனால அதுல தீண்டாமை ஒழிக்கப்பட்டது என்று மட்டும்தான் இருக்கு. ஜாதி ஒழிக்கப்பட்டது இல்லை. ஜாதி ஒழிக்கப்பட்டது என்று இருந்தால்தான் இந்த சாதிய கொடுமை எல்லாம் ஒழியும். சாதிய தீண்டாமை கொடுமை ஒழியும். அது கூட எப்படி பெரியாருக்கு தோணுச்சு? இதே சென்னையில முரளிஸ் கபேன்னு ட்ரிபிளிகேன்ல முரளிஸ் கபேன்னு ஒரு பார்ப்பன பிராமணால் கபே வச்சிருக்கான். தமிழ்நாடு பூரா இருந்துச்சு. அது ஒரு போராட்டம் பெரியார் நடத்தினார். பெரியார் நீங்க தோழர்களே, நாம ஐயாவை பற்றி அணுவணுவா பிரிச்சு பார்த்தோம்னா ரத்த கண்ணீர் வரும். அவருடைய 70 வயசிலிருந்து 78 வயசுக்குள்ளதான் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கார். 70 வயசுக்கு மேல கடுமையான போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார். இன்னைக்கு நாம சும்மா கொஞ்சம் ஆர்ப்பாட்டத்துக்கு கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கே நமக்கு சலிப்பா இருக்குது. ஏதாவது போராட்டம்னா 5 மணிக்கு மேல கதவு பிடிச்சிட்டு நிக்கிறோம், எப்ப விடுவாங்கன்னு. ஆனா பெரியார் 70 வயசுக்கு மேல தொடர்ச்சியா போராட்டம். முரளிஸ் கபே போராட்டம். எல்லா பாப்பானும் தமிழ்நாட்டில் பிராமணால் பெயர் பழைய அழிச்சிட்டான். ஏன்னா அது எங்க மனசை புண்படுத்துது. உடனே நம்ம ஆளுகளே தேவர் மெஸ் இருக்குது, செட்டியார் மெஸ் இருக்குது, இது இருந்தா தப்பு என்னன்னு சூத்திரனே இது சூத்திரன் நம்மால் தான் கேட்பான். நம்ம அந்த இந்த பாப்பான் கூட்டத்தையும் நம்மால் ஒருத்தன் தானே கூட்டி வச்சு படிச்ச ஒரு பையன் உள்ள இருக்கிறான், எந்த பாப்பான்னு கேட்க மாட்டேங்கிறான். பாப்பானுக்காக இவர் கூட்டினாரு. ஆனா புடிச்சு போட்டா அவருக்காக எந்த பாப்பானும் பேசல. இப்படிதான் நம்ம நிலைமை. அந்த மாதிரி செட்டியார் மெஸ் இருக்கலாம், நாடார் மெஸ் இருக்கும் போது ஏன் பிராமணால் கபே இருக்கு? பிராமணன் அவனும் ஐயரன்கோன்னு வச்சிருக்கான், நாம கேட்கல. அதே மாதிரி ஐயங்கார் பேக்கரின்னு வச்சிருக்கான், நாம கேட்கல. நீ ஜாதி பேர்ல வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. பிராமணால் சொன்னீங்கன்னா நாங்கெல்லாம் சூத்திரால், நம்ம எல்லாம் சூத்திரால் அர்த்தம். நான் பிராமணால் சொன்னா மற்றவங்க சூத்திரால். அதைத்தான் இந்த கஸ்தூரி கூட ரொம்ப விவரமா பேசுற மாதிரி திராவிடியாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு புதுசா ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறான். அவ்வளவு கேவலமா நம்ம சமூகத்தை வைத்திருக்கின்ற நிலையத்தான் நீ அதை சொன்னீங்கன்னா என்னை கேவலப்படுத்துற, அதனால அதை அழி அப்படின்னு சொல்லி போராடினார். அந்த முரளிஸ் கபே முதலாளி மட்டும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்காக 1000 நாள் பெரியார் 1000 நாள் பெரியார் அந்த போராட்டத்தை நடத்தினார். 1000 நாள் எப்படி? ஒரே முட்டா 1000 பேர் இல்லை, டெய்லி 3 பேர் 4 பேர் முரளிஸ் கபேக்கு முன்னாடி போறது. அங்க போய் அங்க வர்றவங்க எல்லாம், ஐயா இந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க, உங்களை எல்லாம் சூத்திரன்னு சொல்றான், நம்மளால தேவடியா பையன்னு சொல்றான், நீங்க போகாதீங்க அப்படின்னு. இது நான் இவங்க போறது 3 பேர் தான். போலீஸ் 10 பேர் நிற்பாங்க அந்த கடை காவல். டெய்லி 10 பேர் போலீஸ் அங்கே நின்னா சாப்பிட்றதுக்கு எவனாவது வருவானு, என்னடா எப்போ பார்த்தாலும் போலீஸ் நிற்குது, ஏதோ பிரச்சனை போல் இருக்குன்னு சாப்பிட வர்றவன் அப்படியே திரும்பி அடுத்த கடைக்கு போயிடுவான், உள்ள வர்றவன் அடுத்த கடைக்கு போயிடுவான். இவன் வீம்புக்கு வச்சுக்கிட்டு போராடுற வர்றவங்க மீது சுடுதண்ணியெல்லாம் ஊற்றினான். அந்த பாப்பான் கொதிக்கிற சுடுதண்ணியை மாடி மேலேருந்து ஊற்றினான்.
நம்ம தோழர் அதையும் தாங்கிட்டாங்க, எண்ணெயை ஊத்துனா தாங்கிட்டாங்க. ஆனா தொடர்ந்து நடந்தது. 1000 நாள் ஒரு கடைக்கு முன்னாடி நடத்தி 1000 நாள் போலீஸ் நின்று யாரு வந்து போண்டி ஆகாம போன எவனாவது கடை நடத்த முடியுமா? கடைசியில அந்த முரளிஸ் கபியை பாப்பா ஒரு கூட நிறைய பழங்களை வாங்கிட்டு, அப்போ ஐயா இங்க இங்க குடியிருந்தார் நினைக்கிறேன், சிந்தாதிரிப்பேட்டையில ஐயா வீடு இருந்துச்சு, பெரியார் வீடு. அங்க வந்து ஐயா காலடியில வச்சு, ஐயா எங்களை மன்னிச்சிரு, நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சரண்டர் ஆனான். அதுக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு அது உரிமை இருக்குது, பிராமணால் போட்டுக்கிற உரிமை இருக்குது, எனக்கு சட்டப்படி எனக்கு ரைட்ஸ் இருக்குது, சட்டத்தில் எனக்கு அது சரின்னு சொல்லுது, சட்டம் எனக்கு இடம் கொடுக்குது, நீ வேணா சட்டத்தை போய் மாத்து அப்படின்னு ஐயா கிட்ட அதை பேசினான். அப்பதான் பெரியாருக்கு தோணுச்சு. அப்பதான் பெரியார் அதை பார்த்தார். பார்த்து ஓஹோ சட்டத்தில் வச்சுக்கிட்டு தான் இது பண்றியா, அப்ப சட்டத்தையே மாத்தினாதான் முடியும்னா அதையும் பண்றேன். அவ்வளவுதான் அப்ப முடிவு பண்ணி அப்போ அந்த சட்டவெறி போராட்டத்தை அறிவிச்சு ஐயா அவர்கள் அதை ஒரு பெரிய போராட்டம், 10,000 பேர் கலந்துக்கிற போராட்டம், அதுக்கு ஒரு மாநாடு நடத்தினாரு. அது லட்சக்கணக்கான பேர் தஞ்சாவூர்ல கூடினாங்க. அந்த இதில் என்ன சிறப்புன்னா, இந்த ஐயா சட்டத்தை எரிக்கிறேன்னு சொன்ன உடனே அரசாங்கம், அப்ப காமராஜர் முதலமைச்சர், பக்தவச்சலம் போலீஸ் அமைச்சர், நேரு பிரதமர் எல்லாருமே கூடிட்டாங்க. என்னடா இது சட்டத்தை கொளுத்துறேங்கிறாரு, சட்டத்தை கொளுத்துனா என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு சட்டத்திலே இல்லையே. அப்ப சட்டத்தில் இல்லை, எழுதல சட்டத்தில். தேசிய கொடியையோ காந்தி சிலையையோ எரிச்சாலோ உடைச்சாலோ, தலைவர்கள் சிலைகளை உடைச்சாலோ, தேச படத்தை எரிச்சாலோ என்ன தண்டனைன்னு இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் அப்ப யோசிக்கவே இல்லை, இப்படியெல்லாம் நான் வருவாங்க செய்வாங்கன்னு. அப்பெல்லாம் அம்பேத்கரோ மற்றவங்களோ யோசிக்கல. யோசிக்காத நிலை இருந்தபோது பெரியார் சட்டத்தை கொளுத்துறேன்னு சொன்ன உடனே தான் கூடி 3 வருஷம் தண்டனை, சட்டத்தை கொளுத்துனா 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஐயா அறிவிச்ச பின்னாடி மாநாடு கூட்டுறார். மாநாட்டில் பேசுறார், இப்படி நாம கொளுத்துனா 1,00,000 பேர். எப்போ 1956 தஞ்சாவூர் திலகர் திடல்ல. அப்ப செல்போன் கிடையாது, பஸ் கிடையாது, மெட்ரோ ட்ரெயின் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, எதுவும் இல்லை. சைக்கிள்லையும் நடந்தும் மாட்டு வண்டியிலும் தான் சாப்பாடு கட்டிக்கிட்டு. ஏன்னா பிராமணர் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு வேற பெரியார் சொல்லிட்டாரு. பெரும்பாலும் பாப்பான் தான் கடை வச்சிருக்கான், அங்கேயும் சாப்பிட முடியாது. எல்லாம் கையில் கட்டிக்கிட்டு சோத்து மூட்டையோட மாநாட்டு குழந்தை குட்டியோட வந்து கலந்துக்கிட்டு ஐயா அறிவிக்கிறாரு, 3 வருஷம்னு அறிவிச்சுட்டாங்க, நாம நடத்த போறோம், இல்ல எத்தனை பேர் பங்கெடுத்துக்க போறீங்க, கை தூக்கணும்னா 10,000 பேர் கை தூக்கியிருக்காங்க. 3 வருஷம் தண்டனை தயாரா 10,000 பேர் தூக்கியிருக்காங்க. அப்புறம் அறிவிச்சபடி பெரியார் நடத்துறாரு. நடத்தினா அந்த போராட்டம் நடக்குது, தமிழ்நாடு போரா நடக்குது. சென்னையில மட்டும் 20-30 இடத்துல நடக்குது. சென்னையில மட்டுமே. தஞ்சை மாவட்டம் போன்ற இடத்துல 200 இடத்துல நடக்குது. கிராமமா நடக்குது. சட்டத்தை கொளுத்துறாங்க. அரசியல் சட்டம், இந்திய அரசியல் சட்டம் எழுதி கொளுத்துறாங்க. அப்ப போலீஸும் பெரிய அளவில் இல்லை, போலீஸுக்கு வண்டி இல்லை, இவ்வளவு ஸ்டேஷன்லாம் கிடையாது. அப்போ மொத்த சென்னைக்குமே 2 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருந்திருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, போய் பக்கத்தில் இருக்க இடங்கள்ல மட்டும் கைது பண்ணி கொண்டு வர்றாங்க. உள்ளுக்குள்ள எல்லாம் போய் கொளுத்துற இடத்துல எல்லாம் அவங்களால கொண்டு வந்து பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்த முடியல. அப்பதான் பிடிச்சி அப்படி வந்ததே மொத்தம் 10,000 பேர். 10,000 பேர் கொளுத்துறாங்க. ஒரு இடத்துல தஞ்சை மாவட்டத்தில் ஐயா சொல்லிட்டாருங்கிறதுக்காக ஒரு 50 பேருக்கு மேல ஆலமரத்து கீழே கொளுத்திட்டு காத்துட்டு இருக்காங்க, போலீஸ் வரும் பிடிச்சிட்டு போகும்னு. போலீஸ் வரல. அப்ப திருப்பி போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்களே கிராமத்திலிருந்து. ஐயா நாங்க கொளுத்துனோம், நீங்க எங்களை பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அவர் போலீஸ்காரரு, அவருக்கு வண்டி இல்லை, வசதி இல்லை, கோர்ட்டு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியும் கொளுத்துறாங்கன்னு. அதனால விட்டுட்டாங்க. அப்படியே அப்படி நிறைய இடங்கள் விட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த கிராமத்து தோழர்கள் போய் நாங்க கொளுத்துறோம்னு சொல்றாங்க. போலீஸ் அதிகாரி இல்லையா நீங்க கொளுத்துறத நான் பார்க்கல, நீங்க எல்லாம் போங்க திரும்பி போங்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு பேப்பர் வாங்கி அரசியல் சட்டம் எழுதி, ஐயா பாரு கொளுத்திட்டு இருக்கிறான் பாருங்க அப்படின்னு அங்கேயே கொளுத்தி
கைது பண்ண சொல்றாங்க. இப்படி வாலண்டியரா போய் கைது பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் கொளுத்தணும் எப்ப 3 வருஷம் ஜெயிலுக்கு தயாரா போறாங்க. அப்படி போட்டு வரும்போது தான் ஏறக்குறைய 3000 பேர் தண்டிக்கப்படுறாங்க. அதுல 3000 பேர் தண்டிக்கப்படுறாங்க. முதல்ல அவங்களுக்கெல்லாம் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் தான் போராட்டம் நடந்து சில நாள்ல தீர்ப்பு வந்தாலும் வந்தது. நேரு என்ன பண்றார், பிரதமர் திருச்சிக்கு வந்து இதுக்காகவே வந்து திருச்சியில பெரியார் இருக்காரு சிறையில. அதே நேரத்தில் அந்த ஒரு சம்பவம், வரலாற்று ரீதியான சம்பவம் என்னன்னா, பெரியார் அண்ணாவும் பிரிஞ்ச காலம். ஆனாலும் அண்ணா அவருடைய ஆரியமாயின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டதுக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் தடை பண்ணி அவரையும் ஜெயிலில் போட்டிருக்கு. பெரியாரை பொன்மொழிகள்னு ஒரு புத்தகம் எழுதினாருன்னு அவரையும் பிடிச்சி போட்டிருக்கு. 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. அங்கே வந்து நேரு வந்து பேசுறாரு. பேசும்போது இந்த மாதிரி அரசியல் சட்டத்தை கொளுத்திருக்காங்க, தேச துரோகம், இது கடுமையான தண்டனை கொடுக்கணும், 1 மாசம் 2 மாசம்லாம் பத்தாதுன்னு ஒரு பிரதமர் பேசுறார் கூட்டத்தில். அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு பூரா நீதிபதிகள் மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் 2 மாசம் 3 மாசம் கொடுத்துட்டு இருந்த மேஜிஸ்ட்ரேட் பூரா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. இப்படி தண்டனை கொடுக்குறான். அப்படி தண்டனையில ஒரு 3000 பேர் ஜெயிலில் 2 வருஷம் இருந்திருக்காங்க. பெரிய அந்த அத்தனை பேரும் அப்பெல்லாம் இப்ப இருக்கிற ஜெயில் கஸ்தூரி போய் இருந்த ஜெயில் மாதிரியே இல்லை. கஸ்தூரி இருந்த ஜெயில் எல்லாம் பெரிய சினிமா இது மாதிரி இப்ப இருக்கிற ஜெயில் எல்லாம் இது அவங்க இது வச்சிருப்பாங்களே சினிமாவுக்கு, அது என்ன வண்டி, கேரவன், அந்த மாதிரி இப்ப ஜெயிலெல்லாம் இருக்கு. நான் அதுவும் கலைஞர் வந்த ஆட்சியில தான் ஜெயிலெல்லாம் இவ்வளவு சீர்திருத்தம் வந்துச்சு. அவங்க பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை கோழிக்கறி போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்லையே கோழிக்கறின்னு நினைச்சிடாதீங்க, அது கழுத்து பீஸு தான் இருக்கும். அவனுக்கு எங்கே கிடைக்குமோ தெரியல, அதுதான் கிடைக்கும். அதே மாதிரி வாரத்தில் 2 நாள் முட்டை, பழம், பால் உள்ள பார்த்தீங்கன்னா. அப்பெல்லாம் ஜெயிலில் ஜெயில் எப்போ பிரிட்டிஷ்காரர் இருந்து அடுத்து காங்கிரஸ் வந்த காலத்துலையும் எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ வெளியிலேயே பஞ்சம், அரிசி பஞ்சம் வெளியிலேயே நாட்டிலேயே. அது ஜெயிலுக்குள்ள எப்படி இருக்கும், சோளக்கஞ்சி தான். அது பழைய சோளக்கஞ்சி, புழுத்து அந்த புழுவெல்லாம் மேலே நெளியும். வேற வழி இல்லை, உள்ள உயிர் வாழ்ந்து ஆகணும். அதுக்காக அந்த புழுவெல்லாம் தூக்கி போட்டு கண்ணை மூடிட்டு அந்த கஞ்சியை குடிச்சிருவாங்க. அதுக்காக தொட்டுக்கிறது ஒன்று இருக்காது, புளிய மரம் தான் இருக்கும். அந்த புளியங்காயை பறிச்சு போட்டு இடிச்சு அந்த கிடைக்கிற மிளகா வந்திருக்கு பாருங்களேன், அந்த சாம்பாரில் வர மிளகாலாம் எடுத்து வச்சு அது கலந்து அதை ஒரு சட்னி மாதிரி பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு அதை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு அந்த கஞ்சியை குடிச்சிருவாங்க, அந்த புழு உள்ள அந்த கஞ்சியை. அப்போ அதுவும் வயிற்றுக்கு ஒத்துக்காது, அது ஒன்று. 2வது பாத்ரூம். இப்பெல்லாம் நம்ம வீடுகளில் கூட, பெரும்பாலான வீடுகளில் தோழர்கள், நம்ம மக்களுடைய கிராமங்களில் இன்னைக்கும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்காது. பாத்ரூமோட சேர்ந்த வீடு அறைகள் இப்பவும் இருக்காது. ஆனால் ஜெயிலுக்குள்ள இருக்கு அட்டாச்சு பாத்ரூம் உள்ள. ஆனால் 56ல் எப்படி, 50கள் எப்படி, ஏன் நாங்கள் மிசாவில் போகிற வரைக்குமே கூட எப்படி இருந்துச்சு ஜெயிலு. அண்ணாலாம் சென்னை மிசால, கோவை மிசாலன்னு துரசாமி இருந்திருக்கார், நாங்கள் இருந்திருக்கோம். அப்பெல்லாம் 2 சட்டி தருவாங்க. 2 சட்டி எதுக்குன்னா, ஒன்றுக்கு நைட்டில் ஒன்றுக்கு வந்தால் அதில் போயிடணும், அல்லது பாத்ரூம் வந்தால் அந்த சட்டிக்குள்ளே தான் போகணும். இன்னொரு சட்டி தண்ணி வச்சுக்கிறதுக்கு. நாங்கள் ஏறக்குறைய 6 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கோம். அதனாலேயே நல்ல அனுபவம். என்ன பண்ணுவோம், 2 சட்டியும் தூக்கி வெளியில் வச்சோம், சட்டியே உள்ளே கொண்டு போட்டோம். ஏன்னா சமயத்தில் மாறி போச்சுன்னா எது 1க்கு சட்டி எதுக்கு தண்ணி சட்டின்னு தெரியாது. அதனால் அதை பழக்கத்தையே விட்டுட்டு எங்களை தயார் பண்ணிக்குவோம். லாக்அப் 6 மணிக்கு போட்டால் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் திறப்பாங்க. அது வரைக்கும் உள்ளதான் இருக்கணும். அதனால் பழக்கப்படுத்திக்குவோம். ஜெயிலுக்குள்ளே போயிட்டாவே என்ன சாப்பிட்டா, எத்தனை மணிக்கு சாப்பிட்டா காலையில் வரைக்கும் தாங்கும், பக்குவப்படுத்திக்கிட்டு ராத்திரியில் 1க்கு வராமல், மோசன் வராமல் பழக்கப்படுத்தி அப்படி வாழ்ந்துட்டு இருக்கு ஜெயிலில். ஆனால் இப்போ ஜெயிலு உள்ளேயே பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். அப்போ வெளியில் எப்படி இருந்துச்சு, வெளியில் அதை விட மோசம். பெரியார் சாதி ஒளி போராட்டம், சட்டேரி போராட்டம் நடத்தும் போது காந்தி கக்கூசுன்னு ஒன்று இருக்கும். காந்தி கக்கூசு எப்படின்னா, குழி வெட்டி இருப்பாங்க.
குழி வெட்டி பலகை போட்டிருப்பான் இடையில பலகை. அந்த பலகை 2 பலகைக்கு கால் வச்சு குத்த வச்சு உட்காரணும். அந்த குழியில் உட்காரணும். 1000 பேர் அதுக்குள்ளதான் உட்காரணும். என்ன ஆகும்? அப்படியே கொசு ஈ வந்து அப்படியே கீழேருந்து வரும் பாருங்க, ஆளை தூக்கிடும். அந்த மாதிரி காட்டில் விடுதலை புலி இன்னைக்கு தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாள். அது ஒரு சிறப்பு. இந்த நாள் நவம்பர் 26. அவங்க வன்னி காட்டில் என்னை அழைச்சிட்டு போனாங்க, பார்த்தோம். காட்டில் பாத்ரூமா இதெல்லாம் வச்சுக்க முடியுமா? அங்கெல்லாம் பாத்ரூம் கட்டி வச்சுக்க முடியாதுல்ல. அங்கேயும் இந்த மாதிரி தான் காந்தி அவங்க பதுங்கு குழிகள் வச்சிருக்கிற காடு. அதனால இதே மாதிரி தான் அங்கே இருக்கும். அங்கே பார்த்துருக்கேன் நான். அங்கே 90ல் போகும்போது அந்த லெட்ரின் பார்த்துருக்கேன், குழி வெட்டி பலகை போட்டு உட்கார்றது. அந்த மாதிரி ஜெயிலில் இருந்தது. அதனால தோழர்களே, என்ன நிலைமைன்னா, ஜெயிலுக்குள்ள போனவங்களுக்கெல்லாம் வயிற்றுப்போக்கு, உடல்நிலை பாதிப்பு, முடியல, வயிற்றுலயே போகும், மருந்து கிடையாது, சரியான மருந்து கிடையாது. இருந்தாலும் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம், பக்தவச்சலம் போலீஸ் மினிஸ்டர் என்ன உத்தரவு போடுறார்? அவங்க மருத்துவம் பார்க்காத, மருத்துவமனைக்கு போனா அரசு மருத்துவமனையில் அதிக இவங்க டாக்டருங்க என்ன சொல்றாங்க? நீ மன்னிப்பு கேட்டு எழுதி கொடு, சட்டத்தை எரிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு எழுதி கொடு, எழுதி கொடுத்தா அவனுக்கு மருத்துவம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் அந்த கருஞ்சட்டை தோழர்கள், பெரியார் தொண்டர்கள், நான் செத்தாலும் சரி எழுதி தரமாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி 18 பேர் ஜெயிலில் இருந்திருக்காங்க. 5 பேர் ஜெயிலுக்குள்ள, 13 பேர் வெளியில வந்து 1 மாசத்துல 10 நாள்ல வெளியில வந்து நோயா வந்து உடனே இறந்திருக்காங்க. 18 பேர் இறந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு போராட்டம். பெரியார் சொன்னார், பெரியார் இந்த சமூகத்துக்கு கேடு கெட்ட இந்த சாதியத்தை ஒழிக்கணும், மக்களை சமத்துவமாக்கணும், மக்கள் ஒரு அணி மனித சமூகம் சகோதரத்தோடு வாழணும் என்பதற்காக, பார்ப்பன ஆதிக்கத்திலிருந்து இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பெரியார் நடத்திய அந்த போராட்டம். அவ்வளவு பேர் செத்தாங்க தோழர்களே. அப்படி செத்த 18 பேர்ல 2 பேர் பட்டுக்கோட்டை ராமசாமி, மணல்மேடு வெள்ளைச்சாமி. 2 பெரியார் சிறையில் தான் இருக்கிறார். வெளியில மணியம்மையார் கட்சி நடத்துறாங்க தலைமை தாங்கி. அப்ப 2 பேருடைய உடலை திருச்சி ஜெயிலுக்குள்ள புதைச்சிடுறாங்க. செத்தா பணத்தை தருவாங்க. அதுதான நியாயம், அதுதான ஜனநாயகம், மனித பண்பு. அப்ப பணத்தை கூட தரல. 2 பேருடைய பணத்தை சிறைக்குள்ளே அடிச்சு புதைச்சிடுறாங்க. மணியம்மையார் நேரா சென்னையில போலீஸ் அமைச்சர் பக்தவச்சல் வீட்டுக்கு முன்னாடி போய் அம்மா அவர்கள் மறியல் பண்றாங்க. என்னுடைய தொண்டனை கூடு, தோழனை கூடு, நான் உயிரோடு அனுப்பிச்சேன், நீ உயிரோட தரலனால் பிணத்தையாவது கூடு அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணக்கூடிய விளைவு, திரும்ப அந்த 2 பேருடைய பிணங்களை தோண்டி எடுத்து பட்டுக்கோட்டை ராமசாமியும் மணல்மேடு வெள்ளைச்சாமி உடலை பிணமாக மணியம்மாள் இடத்துல தர்றாங்க. அவங்க அதை எடுத்துக்கிட்டு 10,000 பேர் எடுத்துக்கிட்டு ஊர்வலமா திருச்சி சாலைகளில் வந்து ஓயாமாரி சுடுகாடுன்னு திருச்சியில் இருக்கு. அந்த ஓயாமாரி சுடுகாட்டில் அவங்களை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த அடக்கம் பண்ண இடம் இன்னைக்கு அந்த நினைவகமா அங்க இருந்துட்டு இருக்கு. அந்த அவர்கள் அடக்கம் பண்ண இடத்த அந்த கல்வெட்டோடு இருக்கு. தோழர்களே, இப்படியெல்லாம் போராட்டம். எதுக்காக? பெரியார் சொல்றாரு, நான் என்ன திருடிட்டு போயிட்டேனா, அடுத்தவன் காசை கொள்ளையடிச்சனா, அடுத்தவனுக்கு மோசம் பண்ணனா, என்ன குற்றம் பண்ணோம்? இந்த சமூகத்தில் ஜாதின்னு ஒன்று வந்து எங்களை கீழ் ஜாதிக்காரனாக, தொடக்கூடாதவனாக, பார்க்கக்கூடாதவனாக, பேசக்கூடாதவனாக எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மக்களை பிளவுபடுத்துதே அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை ஒழிக்கணும்னு சொல்லி நான் இந்த போராட்டம் பண்றேன். அதுக்கு எங்கள் தோழர்களுக்கு இவ்வளவு சித்திரவதைகளும் இவ்வளவு உயிரிழப்புமா அப்படின்னு கேட்கிறார் பெரியார். ஆனாலும் யாரும் மன்னிப்பு கேட்டெல்லாம் வரவில்லை. அரசும் விடல. கடைசி வரைக்கும் அது நிறைய ஒவ்வொரு தோழனுடைய வரலாறும் நிறைய இருக்கு. சாரோன்னு சொல்லுவார், அவ்வளவு செய்திகள் இருக்கு. அப்படி தோழர்கள், கருஞ்சட்டை தோழர்கள், கருப்பு சட்டை தோழர்கள், பெரியார் தொண்டர்கள், சரி அப்பா அப்படியெல்லாம் இருந்தமே, அப்படி பண்ணமே, பின்னாடி வந்து இதை காட்டி
இதை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்து பதவி வாங்கலாம், அரசியலுக்கு வந்து ஏதாவது நின்னா மக்களிடத்துல இந்த பேரும் புகழுமோ சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தோடு இருந்தாங்களா? இல்லை, அதுக்காக இல்லை. அந்த வரலாறுகளை நாம் இன்றைக்கு நினைவு கூறுவோம் என்று சொன்னால், அதனால் அந்த குடும்பம், அந்த இறந்தவர்களுடைய குடும்பம், சிறையில் இருந்த குடும்பம் இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த சமூகத்துக்கு தன் வீட்டு சோட்டை தின்னுட்டு நாட்டு குலைக்க வந்த கருஞ்சட்டை தோழர்கள், அந்த வகையில தான் இன்றைக்கும் இந்த நூற்றுக்கணக்கான எங்களுடைய தோழர்களும் அந்த வகையில வருகின்ற தோழர்கள் தான், கருப்பு சட்டை தோழர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரியார் பார்த்தா பதவி ஆசையோட அல்லது பதவி கிடைக்கும்னு, பதவி கிடைக்கும் என்பதற்காக பெரியார் ஒரு நாளும் எதுவும் செய்யல. வந்த பதவியே வேண்டான்னு சொன்னவர். இன்னும் ஒருத்தர் ஆமக்கரி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஒரு நாள் கொடுத்துப்பார், ஏதோ கடையில் விற்கிற மாதிரி முதலமைச்சர் பதவி கொண்டு கொடுத்தா அவர் வாங்கிக்கு வரான், கொடுத்தா வச்சுக்கு வரான். அத அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்ன, அரசுன்னா என்னன்னு கூட தெரியும் இல்லாம அங்க இருக்கிற அப்பாவி இளைஞர்கள்ட்ட ஒரு நாள் கொடுத்துப்பார், ஒரு நாள் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு பெரியார். பிரிட்டிஷ்காரன் தங்க தட்டில் 2 தடவை கொண்டு வந்து 1930 ஆண்டுகள்ல நீங்க இந்த நாட்டுக்கு பிரதமராக இருங்க, அதாவது சென்னை ராஜதானி 4 மாநிலங்கள் சேர்ந்தது, இதுக்கு பிரதமராக இருங்கன்னு சொல்லி பெரியார்கிட்ட வந்து கொடுக்கறான். பெரியார் வேண்டான்னு மறுக்கிறார், 2 தடவை வேண்டான்னு மறுக்கிறார். அதே மாதிரிதான் கலைஞர் அவர்களும் எத்தனை முறை ஈழத்தமிழர்களுக்காக இன்றைக்கு தலைவர் பிரபாகரன் பிறந்த நாள் இந்த அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் தலைவர் கலைஞர் தனக்கு இருந்த முதலமைச்சராக இருந்தவர், எம்எல்ஏவா இருந்த பதவியை விட்டுட்டு வர்றார். அதே மாதிரி அவர் முதலமைச்சராக இருந்தவரை காங்கிரஸ் அரசு கலைக்குது. அவர் மட்டும் அன்னைக்கு சமரசமா போயிருந்தாருன்னா கலைக்காம அந்த அவர் முதலமைச்சராக இருந்திருக்கலாம். எமர்ஜென்சியில நெருக்கடி நிலையில இருந்த பதவி அவருக்கு பறிச்சு ஜெயிலையும் போடுறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை போட்டு மிசால சித்திரவதையும் பண்றாங்க. அன்னைக்கு அவரு சமரசமா இந்திரா காந்தியோட சேர்ந்து போயிருந்தா கலைச்சிருக்க மாட்டாங்க. ஆகவே திராவிட இயக்கம் திகாவும் சரி திமுகவும் சரி திராவிட இயக்கங்கள் பதவிக்காக வந்ததல்ல, இந்த சமூகத்துக்காக வந்தது, இந்த மக்களுக்காக வந்தது. ஆகவேதான் இன்றைக்கு இப்படியெல்லாம் இந்த இயக்கம் நின்று ஜாதி ஒழிப்புக்காக போராடி இன்றைக்கு தமிழ்நாட்டில ஜாதி சங்க தலைவர்கள் கூட தன் பேருக்கு பின்னால் யாரும் ஜாதி போட்டுக் கொள்வதில்லை. ஜாதி உணர்வு இருக்கு. ஈஸ்வரன் என்று கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தின் தலைவர், அவர் சட்டமன்ற உறுப்பினர், ஈஸ்வரன் தான் போட்டுக்கிறார், ஈஸ்வர கவுண்டர்னு போடுறதில்லை. ராமதாஸ் அவர் வன்னியர் சங்க தலைவர் தான், அவர் டாக்டர்னு போட்டுக்கிறார் தவிர ராமதாஸ் படையாச்சின்னு போடுறது இல்லை. காரணம் 1940களில் பெரியார் திராவிட இயக்கம் எடுத்த முடிவு அது வரைக்கும் இருந்தது. பெரியாரை கூட குடியரசு பத்திரிகையில நாங்கள் தொகுத்து கொண்டு வர்றோம். குடியரசு பெரியார் நடத்திய குடியரசை முழுக்க அப்படியே மீண்டும் மறுபதிப்பா கொண்டு வர்றோம். அதுல முதல் பதிப்புல பாத்தீங்கன்னா ராமசாமி நாய்க்கர் இருந்தா இருக்கும். அதே 1925 அவர் அந்த அப்படிதான் அந்த நிலையில தான் இருந்தார் ஐயா. பிற்காலத்துல தான் ஒரு 2 வருஷத்திலேயே அவர் புரிந்து அந்த நாய்க்கருங்கிற பின்னாடி இருந்த வாளை எடுத்துடுறார். அப்படி வரும்போது 1944 தீர்மானமே போடுறாங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய சாதியை ஒழிக்கணும், முதல்ல நாம் அந்த சாதி பேரோட யாரும் இயங்கக்கூடாது, சர்பட்டத்தை எடுத்துடணும், எந்த பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த பட்டத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் போட்டு அதை ஒழிக்கிறாங்க. அன்றைக்கு ஒளிந்தது தமிழ்நாட்டில் எல்லா மக்களுமே பின்பற்ற ஆரம்பிச்சு இன்றைக்கு சாதி உணர்வு உள்ளவங்க கூட அது இன்னும் சொல்ல போனா செத்த பின்னாடி தான் போடுறான். செத்த பின்னாடி அடையாளத்துக்காக இந்த இவருடைய கவுண்டருடைய பேரன், இந்த செட்டியாருடைய பேரன் அப்படின்னு அவங்க தாத்தா பேர்ல ஜாதியை போட்டு இவர் பேரை போடுறான். இன்னும் சொல்ல போனா பெண்கள்ல செத்தாலும் போடுறதில்லை, செத்தாலும் பெண்கள் பேர்ல பெண்களுக்கு ஜாதி போடுறதில்லை, ஆண்களுக்கு தான் அதுலயும் போடுறான். அந்த அளவுக்கு வடிகட்டி வந்திருக்கு. ஆனா மற்ற மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகாரிகள் கூட ஜாதி போட்டுக்கிறான், பெண் அதிகாரிகள் கூட.
சீலா நாயர் ஒரு அம்மா இருந்துச்சுங்க கேரளாவிலிருந்து, சீலா நாயர் ஐஏஎஸ். அவர் சீலா கூடவே நாயர் வாலு, பெண்ணுக்கு ஜாதி இருந்தது. ஆனா தமிழ்நாட்டில் அது இல்லை. ஆகவே தோழர்களே, இங்க பாத்தீங்கன்னா வடநாட்டில் பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய எவ்வளவு ஜாதிகள் தமிழ்நாட்டுக்குள் செக்ரட்டேரியட்ல தலைமை செயலகத்தில் போர்டு தொங்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்க, மீனான்னா ஏதோ பெண் பேருன்னு நினைச்சுக்காதீங்க. இது வடநாட்டில் ராஜஸ்தான், பீகார் மற்ற பகுதிகள் எல்லாம் ஷெட்யூல்டு காஸ்ட் சமூகத்திற்கு மீனான்னு ஒரு பேரு. அதுல தான் ஒருத்தர் இங்க தலைமைச் செயலாளராக இருந்தார், சிவதாஸ் மீனான்னு. அவர் மீனா. அப்படி பாருங்க, மீனா, யாதவ், வர்கீஸ், குஷ்வாகா, பட்டேல், காம்லே, கட்டாரியா, சிங், பேடி, சாப்ரியா, மக்வானா, செயின், ரெட்டி, குராலா, காகர்லா, தேஜா, கபூர், பட்டி, ராணா, மிட்டல், பன்சால், கிரியாபானர், குல்கர்னி, வடனரே, ரத்னூனு, சாபான், சாகு, வைத்தியன், கோலோன், ஜடாவத், வாலிவால், கார்க், நையார். இவ்வளவு ஜாதி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு ஜாதி. அதை பார்த்தீங்கன்னா மெகந்தர் ரெட்டி ஐஏஎஸ் இப்ப இருக்கார், சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் இப்ப இருக்கார், ஹர்ஷா மீனா, நரேந்திர நாயர் ஐபிஎஸ், ஹேமந்தர் சிங் ஐஏஎஸ், வீரராகவ ராவ். இது பாப்பான்னு வச்சுக்குவான், ஷெட்யூல்டு காஸ்ட்லையும் வச்சுக்குவாங்க ராவுன்னு. அது பேர்ல அந்த பேரோடு இருக்காங்க. பனீந்தர் ரெட்டி, ரமேஷ் சந்திர மீனா, அஸ்ருல் மிஸ்ரா அப்படின்னு இவ்வளவு ஜாதிகளோட பெயர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் எடுக்கணும். ஏன்னா அவன் போட்டா உங்களுக்கு என்னன்னு கேட்பீங்க. அதை பார்த்தா நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கூட ஒரு மயக்கம் வரும். ஏடா அவன் ஜாதியோட அந்த ஜாதி என்னன்னு தெரியாதனால தான் நம்மால பேசாம வர்றான். அதே நம்ம ஊர்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கவுண்டர் ஒரு செட்டியார் போட்டா, செட்டியார் கூட்டம் போறா அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கும், நம்மாளுன்னு. அதே இது நம்ம தலித் ஐஏஎஸ் அதிகாரிகள் போட முடியுமா? நம்ம தலித் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க ஜாதி சொல்றேன்னு யாரும் கோவிச்சுக்காதீங்க தோழர்களே. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பெயருக்கு பின்னாடி பறையர், பல்லர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர், சக்கிலியர் அப்படின்னு பட்டியலின அதிகாரிகள் போட முடியுமா? போட்ட என்ன ஆகும்? வீடு தர மாட்டான். முதல்ல நகரத்துக்குள்ள வீடு தர மாட்டான். குடியிருக்க ஐஏஎஸ் அதிகாரி வீடு குடியிருக்க முடியாது. அங்க மேலதிகாரியா இருக்கிறவங்க எல்லாம் ஒதுக்குவான். இப்ப போறவனெல்லாம் கேவலப்படுத்தி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட பார்க்க மாட்டான். போறவனெல்லாம் ஊருக்குள்ள பெரிய மனுஷன் பேர்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா கேவலமா நடத்துவான், பேர் ஜாதி இருந்தா. ஆனா வடநாட்டில் ஜாதி என்னன்னு தெரியாதனால பேசாம இருக்காங்க. ஆனாலும் கூட அந்த வேற்றுமை ஏற்படும். அதனாலதான் நாங்கள் சொல்றோம், தமிழக அரசு கிட்ட கேட்டுக்கிறோம், அந்த ஜாதி பெயரை தமிழ்நாட்டுக்குள் அவன் வடநாட்டில் இங்கே அவன் சொந்த ஊர்ல வச்சுக்கிட்டோம். ஆனா இங்க வந்தா அந்த சாதி எடுக்கணும், சாதியை நீக்கணும். இதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை முதல்ல நடத்துறோம். இப்ப ஆர்ப்பாட்டமா நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுக்கு தெரிவிச்சுக்கிறோம், அரசுக்கும் தெரிவிச்சுக்கிறோம், அதிகாரிகளுக்கும் தெரிவிச்சுக்கிறோம். நீங்களே தமிழ்நாட்டை உணர்ந்து, தமிழ்நாட்டின் மண்ணை உணர்ந்து, ஏன்னா தமிழ்நாடு இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சியில சாதி மதம் பேதம் பார்க்காத ஆட்சி இன்றைக்கு நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் ஆட்சி. எந்த பேதம் பார்ப்பதில்லை, எந்த ஜாதி பேதம் பார்ப்பதில்லை. இந்த அரசியல இந்த அதிகாரிகள் இந்த ஜாதியோடு இருப்பார்களானால் இது மக்களை பாதிக்கும், இது சமூகத்தை பாதிக்கும், அமைதியா இருக்க சமூகத்துக்குள் குழப்பங்களை விளைவிக்கும். ஆகவே அந்த அதிகாரிகள் தாங்களாகவே அந்த சாதியை நீக்கணும். இல்லாவிட்டால் அரசு அதை தடை செய்யணும். அதையும் மறுத்தால் அடுத்த கட்டமாக தந்தை பெரியார் திராவிட கழகம் அந்த பெயரோடு எங்கெங்கெல்லாம் அதிகாரிகள் பெயரோடு பெயர் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அந்த சாதியை அழிக்கின்ற போராட்டத்தை தந்தை பெரியார் திராவிட கழகத்தை நடத்துவோம் என்று சொல்லி கொண்டு இந்த சிறப்பான
நிகழ்வை ஆர்ப்பாட்டத்தை தோழர் குமரனும் தோழர் ஜனா மாவட்ட கழக தோழர்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.